தேவனை அறிகிற அறிவை அறிஞ்சும் அவங்க தேவனுக்கு பிரியமாய் நடப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஸ்தோத்திர எதிர்ப்புகள் உனக்கு விரோதமாக இருக்குது. கர்த்தர் கடிந்து கொள்வார். அவர்கள் தாங்கள் என்னவோ மிக பாதுகாப்பாக இடத்துல இருக்கிறது போலவும், அவர் என்னவோ மிகவும் ஸ்தோத்திரம் அவர்கள் அசைக்கப்பட முடியாதவர்கள் என்றும் அவர் எதிர் நினைத்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார். தேவனே நான் இன்னும் நெருங்கி சேவதே அவள் பூமியில். தேவனே நான் இன்னும் நெருங்கி சேவதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் இன்னும் நெருங்கி சேவதே அவள் பூமியில். சங்கீதம் 53. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். அதாவது நல்ல அருமையான பாடல். ஒரு மஸ்கீல் என்னும் சங்கீதமாக, மஸ்கீல்னா போதக சங்கீதம்னு சில இடங்களில் வாசிக்கிறோம். இங்கே என்னென்னா அவர் மகளாத்துன்னு ஒரு வாத்தியம். இப்போ நான் கிட்டாரில் வாசிக்கிறது, கிட்டாரு, இப்போ நம்ம வயலின், ஆர்கன் அப்படிலாம் நம்ம இங்கே சொல்கிறோம்ல, பைப் ஆர்கன், ஃப்ளூட்டு இப்படிலாம் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ராகம். அது ராகம் வேறு, ஒவ்வொன்று ராகம். இப்போ நம்ம கல்யாணி ராகம், தோடி ராகம், அப்படி மோகன ராகம், சங்கராபரணன், அப்படி ஒரு பாடல் ராகங்களை வச்சுருக்காங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ராகங்கள் வரும்போது ஆங்கிலத்தில் சி ஸ்கேலு, டி ஸ்கேலு, மேஜர் ஸ்கேலு, மைனர் ஸ்கேலு அப்படிலாம். அப்போ இப்படி பாடலுக்கு அவன் சொல்கிறான், ஸ்கேல் கொடுத்து பாடுறார். அப்போ இங்கே எதை பற்றி பாடுறாருன்னா, அந்த இவனுக்கு விரோதமாக இருக்கிற விரோதிகள் குறித்ததான விவரணத்தை சொல்லி ஜெபமாக ஒரு பாடலை பாடுகிறார். என்ன பாடல்னா, இவனுக்கு விரோதமாக வருகிற யுத்தம் பண்ண வர்றவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். சில நேரங்களில் சில கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தா அவங்களுடைய நடக்கையினாலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அதாவது நியாயம் தீர்க்கும் ஒரு தேவன் இல்லை என்று நினைத்து விட்டார்களோ, அல்லது இரக்கம் பாராட்டும் தேவன் இல்லை என்று நினைத்து விட்டார்களோ, பரிசுத்தமுள்ள தேவன், நம்மை ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மறந்து விட்டார்களோ, அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ தேவன் இல்லை என்று நினைச்சிட்டாங்க. அப்போ நடக்கிறதெல்லாம் மனுஷனால நடக்குது, நடக்கிறதெல்லாம் தானா நடக்குது, அல்லது மனுஷனுடையதான இயல்பு, மனுஷனுடையதான எண்ணங்களும் சிந்தனைகளும்னு சொல்கிறாங்க. இப்படி இருதயத்தில் சொல்லிக்கிறான். ஆனால் அவங்க தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்டவங்க, தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்க தங்களை தாங்களே கெடுத்துக்குவாங்க, அருவருப்பான அக்கிரமங்களை செய்வாங்க, அவன் நன்மை செய்ய மாட்டாங்க, இரக்கம் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. நன்மைங்கிறது எந்த நன்மையை சொல்கிறாருன்னா, தேவனுக்கு முன்பதாக செய்யப்படுகிற நீதி, ஒருவனாகிலும் இல்லை. ரெண்டாவது, தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனும் இல்லை. இது ரெண்டாவது குரூப். தேவன் இல்லை என்று சொல்கிற ஒரு குரூப்பு. இன்னொன்று, தேவன் உண்டு என்று சொல்கிறார்கள், ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? தேவன் உண்டு என்று அறிந்தும் அவரை தேடுகிற இருதயம் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திர கீழ் நோக்கி பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கிற போது
அவர்கள் அங்கே எங்கே வாசிக்கிறோன்னா, ஆமாம், நன்மை செய்கிறவன் அங்கே அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார். அப்படி ஒருத்தருமே தேடுவதற்கு கர்த்தரை உணர்வுள்ளவன் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரை தேடலை. 2 பேரும் ஒன்று தான். அப்போ அவன் தேடுறாங்க. எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார். அவன் சொல்கிறான் கடவுள் இல்லை என்று சொல்லி அவன் கெட்டு போகிறான், இவன் கடவுள் உண்டு என்று சொல்லி கெட்டு போகிறான். அவ்வளோதான் 2 பேருமே. இந்த வசனத்தை தான் ஆமாம் ரோமர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரங்களில், ஆமாம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரங்களில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. ஆமாம், புறஜாதிகள் கடவுள் இல்லை என்று சொல்லி பாவம் செய்கிறார்கள், அவர்கள் தங்களை கெடுத்துக்கொண்டாங்க. யூதர்கள் கடவுள் உண்டு என்று சொல்லி தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் இங்கே பார்க்கலாம். எல்லாரும் அதனால தான் 3ஆம் அதிகாரத்தில் அவள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைங்கிற வசனத்தை ரோமர் எழுதின புஸ்தகத்தில் நாம் அங்கே அவர் சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் அப்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் வசனங்களில் வாசிக்கும்போது, அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா, அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா, அப்பத்தை பட்சிக்கிறது போல் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. அக்கிரமக்காரருக்கு ஒரு இரக்கம் இல்லையா? சில நேரங்களில் நம்ம நினைப்போம் தெரியுமா, ஒரு பையன் மேலே, அதாவது சில நேரங்களில் கையெடுத்து கும்பிட்டாலும் அடிக்கிறவன் இருக்கான். யானை விட்டுடுங்க தெரியாமல் செஞ்சுட்டேன்னு கையெடுத்து கும்பிடுறவனையும் அடிக்கிறவன் இருக்கிறான். அவங்களுக்கு இரக்கம் இல்லை. பச்சிளம் குழந்தைகள் அடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு இரக்க குணமே இல்லையா, அறிவே இல்லையா அக்கிரமக்காரருக்கு? அவங்க ஜனங்களை அப்படி பட்சிக்கிறாங்களே, அவங்க பட்சத்தில் ஒரு ஏழைகளின் பட்சத்தில் ஒருவர் உண்டுன்னு அவங்க நினைக்கலையா? ஏழைகளின் பட்சத்தில் ஒருவர் உண்டு என்பதை நினைத்து பார்க்கவில்லையா? மனிதர்கள் எல்லாரும் தேவ சாயலாக தேவ ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்றும், நாம் ஒரு மனிதனை நாம் ஒரு அளவுக்கு மேலே அதனால தான் சொல்ல, ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தனை தண்டிக்கவும் கூடாதான். அவன் எவ்வளோ பெரிய தப்புனாலும் 40 அடினா 40 அடி தான் அடிக்கணுமா. அதனால தான் 39ஓட நிறுத்திக்குவாங்களாம் யூதர்கள். ஒரு அளவுக்கு மேல் நீ அடிப்பாயானா நீ நீசன் என்று கருதப்படுவாய், தேவனுடைய பார்வையில் நீசன் என்று கருதப்படுவாய். அப்போ பாருங்க, அப்பத்தை பட்சிக்கிற மாதிரி எத்தையோ ஆட்களை ரொம்பவும் ஒருத்தர் சித்திரவதை பண்ணி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார், இறங்கி வந்துடுவார். அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை. தேவன் உண்டுன்னு நம்புறதில்லை, உண்டுன்னு நம்பினாலும் அவர் தேடுறதில்லை. அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க. மனிதர்களை அவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்குறாங்க. தங்கள் சுயநலமான காரியங்களை மனிதர்களுடைய இரத்தத்தின் மேலே சாதித்துக் கொள்கிறார்கள், கடவுளை தொழுது கொள்றதில்லை. அப்போ ஆண்டு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் பாளையமரனுடைய எலும்புகளை தேவன் சிதறடிப்பார். உன்னுடைய ஆத்மாவே உனக்கு விரோதமாக எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்யறபடினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத இடத்திலேயும் அவர்கள் பயப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் பயப்படுவார்கள். பெல்தேசாத்சாருக்கு ஏற்பட்ட காரியங்களை பார்க்கணும். பெல்சாத்சார் அவன் கைகள் நடுங்கினது, அவனுடைய முழங்கால்கள் கட்டுவிட்டது. அன்று இரவிலே அவன் முடிந்து போனான். ஓஹோன்னு இருந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜா தேவனுக்கு விரோதமாக தேவனுடையதான ஆலய பாத்திரங்களிலே ஸ்தோத்திரம், அவனும் அவனுடைய மனைவியும் வைப்பாட்டியுமாக மதுபானத்தை அறிந்து கொண்டு தேவர்கள் அல்லாத கல்லும் மண்ணுமான உயிருள்ள தேவனை ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அவன் புகழ்ந்தபடினால் கர்த்தர் அன்று அவனுக்கு தீர்ப்பு எழுதினார். மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதினார். முடிந்து போனது. அன்றைக்கு அவன் நடுங்கினான். அதுதான் பயமில்லாத இடத்துல பயப்பட வேண்டிய இல்லை. எனக்கு என்ன பயம்? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? அப்படிலாம் பேசிட்டு இருந்த அவன் நடுக்கம் பிடித்து அவன் பயந்தாங்க. தேவன் அவர்களை வெறுத்து விட்டபடினால் ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்துவார். நீயும் வெட்கப்படுத்தினாய். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் செய்வார். அவர் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கட்டளையிடுவார். தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார்.
களிப்பையும் மகிழ்ச்சியும் அடையும்படி ஆண்டவர் செய்வார். தைரியமா இருங்க சிஸ்டர், தைரியமா இருங்க பிரதர், தைரியமா இருங்க ஊழியக்காரரே, என் நண்பரே, தைரியமா இருங்க. உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். இந்த 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 வசனங்களை வச்சுதான் ஏசாயா சொல்றார், இல்பொருள் ஆக்குவார்னு சொல்றார், இல்லாம போயிடுவாங்கன்னு சொல்றார். உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் கர்த்தாவே எழுந்தருளும், நீ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார், கர்த்தர்களை சிதறடிப்பார். ஸ்தோத்திரம். அவர்கள் தெய்வ பயம் அவர்களுக்குள்ள இல்லை. தேவனை அறிகிற அறிவை அறிஞ்சும் அவங்க தேவனுக்கு பிரியமாய் நடப்பது இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஸ்தோத்திர எதிர்ப்புகள் உனக்கு விரோதமாக இருக்குது. கர்த்தர் கடிந்து கொள்வார். அவர்கள் தாங்கள் என்னவோ மிக பாதுகாப்பாக இடத்துல இருக்கிறது போலவும், அவர்கள் என்னவோ மிகவும் ஸ்தோத்திரம் அவர்கள் அசைக்கப்பட முடியாதவர்கள் என்றும் அவர்கள் எதிர் நினைத்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார், அவர்கள் சிதறடிப்பார், சிதறண்டு போவாங்க. ஆமென். கர்த்தர் அவர்களை வெட்கப்படும், நீ அவர்களை வெட்கப்படுத்துவாய், நானோ உன் தலையில கிரீடத்தை சூட்டுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 53. இந்த உலகத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் ஒரு கூட்டம், தேவனை தேடாத உணர்வில்லாத ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட 2 பேருக்குள்ள காரியம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி தங்களை கெடுத்து கொள்ளுகிறதுனால, இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை அவங்க செய்கிறதுனால அவங்க ஏகமாய் கெட்டு போவாங்க. அவங்க அறிவில்லாத செய்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனங்களை என்ன செய்கிறாங்க, தெய்வ பயம் இல்லாததுனால ஜனங்களை அழித்து அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனங்களை என்ன செய்கிறாங்க, பட்சித்து போடுகிறார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது. ஆகையினால் தேவன் அவர்களை என்ன செய்கிறாரா, அவருடைய எலும்புகளை சிதறடிக்கிற தேவனாக இருக்கிறார். பயமில்லாத இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, மிகவும் பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களை வெறுத்து விடுகிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் நமக்கு என்ன செய்வார் கர்த்தர், நம்மை இருப்பிலிருந்து நம்மை ரட்சிப்பார். மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக கர்த்தர் நமக்கு காணப்படுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா, இயேசப்பா நாங்கள் அப்படிப்பட்டதான கூட்டமாக இராமல் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், நாங்கள் உம்மை கர்த்தாவை ஆராதிக்கிறோம். தேவரீர், நீர் எங்களை சிறையிருப்பிலிருந்து நீர் திருப்புவீர், எங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக செய்வீர். அப்படியே நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.